ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூ எடுத்துகிட்டு உட்காந்தேன். இன்னும் நிறைய பூ இருக்குது. அம்மா பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி நிறைய பச்சை பசேல்னு இருக்கும். அது வாங்க எப்படி இருக்குன்னு வாங்க. இப்போ ஒரு மேட்டில் நின்று காட்டுறேன். அப்போ தான் நல்லா கிளியராக தெரியும். வாங்க பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேல்னு தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரளிக்காடு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியும் பச்சை பசேல்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா கிராமம், வில்லேஜ் சுற்றி பச்சை பசேல்னு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மலை இருக்குல்ல, இந்த மலை தான் வந்து போதை மலை. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சாமி இருக்குது. அது என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி இருக்குது. இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது. இந்த போதை மலை சொன்னலேருந்து பார்த்தீங்களா, இதில் அந்த மேலே உச்சிக்கு போனோம்னாலும் பெருமாள் கோயில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ கடலக்காய் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம காடு இப்போ தான் ஓட்டியிருக்கோம். தென்னம்பழம்லாம் வச்சுட்ருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்களா, இதோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 செடி பக்கமாக வச்சுருக்கோம். அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா பக்கத்து காடு எல்லாமே இருக்கும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு தான் இருக்கும். இங்கே காட்டில் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கிட்டேயும் நிறையா செடி வச்சுருப்பாங்க. பாருங்கள், இதோ தெரியுதா, நம்ம வீட்டுக்கிட்டேயும் நிறையா செடி பச்சை பசேல்னு தான் இருக்கும். பாருங்கள், இப்போ வீடு இங்கே தெரியுது. அந்த வீட்டுக்கு பின்னாடி பாருங்களேன், வீட்டுக்கு பின்னாடி தென்னை மரம் அந்த மாதிரி தான் பச்சை பசேல்னு தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளிருக்கு ஏற்ற மாதிரியும் வெயிலுக்கு ஏற்ற மாதிரியும் சரியான கிளைமேட்டு தான் இருக்கும். அதிகமும் குளிராது, அதிகமும் வெயிலும் அடிக்காது. ஏன்னா நம்ம வந்து மலை அடிவாரத்தில் இருக்கனால அப்படி இருக்கும். ஆனால் குளிர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வெயிலெலாம் அவ்வளோக்கு இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தானாக முளைக்கிற மாமரம், கொய்யா மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தானாக முளைக்கும். இங்கே நாங்களாம் எதுவுமே விதைலாம் போட மாட்டோம். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா கிணறு. இங்கே பாருங்க, இதுதான் அரளிக்காடு. இது வந்து எங்களுடைய அரளிக்காடு. இது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டு அரளிக்காடு. இது பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட அரளிக்காடு. சுற்றி நம்ம வரிசையாக காடாக தான் இருக்குமே தவிர எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வீடு இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ தங்குறதுக்கு மட்டும்தான் வீடு. ஆகுனா அங்கங்கே கட்டி வைக்கிறது, சிட்டி மாதிரிலாம் இருக்காது. இப்போ நம்ம வீடியோ போட்டோன்னே அங்கே பாருங்கள், குருவிலாம் அங்கே பாருங்கள் வந்திருக்கு. இதோ பாருங்க காய்ஸ், இங்கே தான் குருவிலாம் இருக்குது. எல்லாம் குச்சி விளாண்டுக்குது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம தென்னை மரம்லாம் வச்சு அதை எப்படிலாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போடலாம். ஓகே பாய்ஸ்.